அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குடும்ப தலைவி. இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலாம்னு பார்த்துலாமா? வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், காஞ்சி மிளகாய், உப்பு, காரம் இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, குக்கரை வச்சுக்கோங்க. குக்கரில் செஞ்சிங்கன்னா டப்பு டிப்புன்னு வேலை முடிஞ்சிடும். அதுக்காக தான் குக்கர். கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. முழுசாக நெய்லேயே செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். ஏன் புருஷனுக்கு நெய் பிடிக்காதுனால கொஞ்சமாக நெய்யும் கொஞ்சமாக எண்ணெயும் போட்டுக்க. எண்ணெய் நல்லா காஞ்சிக்கும். கடுகு சேர்த்துக்கோங்க, சீரகம் சேர்த்துக்கோங்க, சோம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சதும் காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஞ்சி மிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் வதக்க பிறகு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு அரிசியும் பருப்பும் தண்ணி இல்லாமல் போட்டு ஒரு கலரிக்கோங்க. 1.5 டம்ளர் அரிசி பருப்புக்கு நான் 3 பங்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க விட்டு 3 விசில் வச்சு இறக்குட்டிங்கன்னா செம்மையான டேஸ்டான அரிசி பருப்பு சாதம் ரெடி. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க. தேங்க்யூ.